தமிழகத்தைச் சேர்ந்த இருவருக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் மற்றும் பால புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் லோகேஷ் ரகுராமனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவ்விருது லோகேஷ் ரகுராமனுக்கு அளிக்கப்பட உள்ளது. இதேபோல சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் யூமா வாசுகிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய தன்வியின் பிறந்தநாள் என்ற கதைகள் கொண்ட புத்தகத்திற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. பல்வேறு மொழிகளில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்காக எழுதப்படும் சிறந்த படைப்புகளுக்கு முறையே சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார், சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எழுதும்போது எனக்கு நிறைவான அனுபவத்தை கொடுத்த கதைகள். இதுக்கு பால புரஸ்கார் விருது கிடைச்சா நான் எதிர்பாராதது, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தனது வாழ்க்கையை சுற்றிய கதைகளே தன்வியின் பிறந்தநாள் என்ற கதை தொகுப்பு என பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகி தெரிவித்துள்ளார். விருது அறிவிக்கப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். தன்வியின் பிறந்த நாளில் இருக்கக்கூடிய கதைகள் பட்டுக்கொடையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பின்னணியாக கொண்டு, அந்த சூழலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள் தான். அங்கே வரக்கூடிய வீடுகள், அங்கே வரக்கூடிய மனிதர்கள், அங்கே உள்ள ஆடு, அந்த மாதிரி மாடுகள் உள்ளிட்ட பிராணிகள் எல்லாமே அந்த கதைகளில் நிறைஞ்சிருக்கும். அந்தளவுக்கு அந்த கதைகள் சிறார் கதைகள் அப்படிங்கிற சிறார் கதைகள் என்றாலும் கூட ஒரு பிராந்தியத்தினுடைய அடையாளம் கூட கூடி வரக்கூடிய கதைகளாக எனக்கு தோணுச்சு. இப்போ குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் நிறைய நான் மொழிபெயர்த்திருக்கேன். ஏறத்தாழ ஒரு 60-70 புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் அப்போ நம்முடைய அனுபவத்தை மையமாக வச்சு அந்த சிறுவருக்கான கதைகள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எழுதும்போது எனக்கு நிறைவான அனுபவத்தை கொடுத்த கதைகள். இதுக்கு பால புரஸ்கார் விருது கிடைச்சா நான் எதிர்பாராதது, ரொம்ப மகிழ்ச்சி.